சிம்பிள் அண்ட் சூப்பரா எறா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நான் மெஷரிங் கப்ல 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். கூடவே 1/2 kg பிரான். குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் தான் சேர்த்துக்கிறேன். இது கூட கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பொன்னிறமானவனே 1/4 கப் கொத்தமல்லி, 1/4 கப் புதினா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகா, தயிரும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா குலைவானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க எறா அதில் சேர்த்துக்கலாம். வாட்டர் மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி இல்லையா, நம்ம 2 கப் எடுத்துருக்கோம்ல, ஸோ 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விசில் போடாம 2 மினிட்ஸ் அப்படியே வைங்க. கொதி வந்ததுனே ஓப்பன் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். அரிசியோடையாம லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த டைம்ல உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு அரிசியோட லெவலோ வாட்டரோட லெவலோ ஈக்குவலோ வந்ததுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விடுங்க. ஒரு விசில் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ப்ரெஷர் ஃபுல்லா போனதுக்கு அப்புறமா தான் நம்ம விசில் மேல கையே வைக்கணும். ஆனா நம்ம ஆளுங்க பசியில் என்ன பண்ணுவோம்னா அந்த விசில் எடுத்து விடுவோம். அது மாதிரி பண்ணீங்கன்னா ரைஸ் சரியா வேகாது. ஸோ நல்லா ஒரு 20 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.